அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டு மகாலட்சுமி கோவையிலேருந்து உங்களுக்காக அழகும் ஆரோக்கியங்கிற தலைப்பில் பேச போகிறோம். தினம் ஒரு டிப்ஸ் சொல்லிகிட்ருக்கோம். அதில் இன்றைக்கி லிப்ஸுக்காக நம்ம நிறைய பேருக்கு வாயை சுற்றி கருப்பாக இருக்கும். நல்லா பிரைட் இருப்பாங்க, கண்ணு கருவளையம் இருக்கும், அதே போல் வாயை சுற்றி கருப்படிக்கும். அப்போ பார்க்குறதுக்கு ஒரு பொலிவே இருக்காது. அப்போ இதை நம்ம என்ன மாதிரி வீட்டிலேருந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சந்தனம். இந்த சந்தனத்தை நல்லா கட்டை கிடைச்சதுன்னா, அதாவது நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிற சந்தனம் இருக்கக்கூடாது. நமக்கு ஏதாவது கட்டை சின்னதாக இருந்ததுன்னா அதை உரசிட்டு கல்லில் அதில் தேனில் கலந்து அதை வாயை சுற்றி அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் லைட்டாக மசாஜ் கையுடைய முட்டியில் நல்லா மசாஜ் கொடுத்து அந்த லாஸ்ட்டாக அந்த கலவையை எடுத்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி தொடர்ந்து செய்யும்போதும் உங்களுக்கு இந்த வாயை சுற்றி கருப்பு இருக்கும். அப்புறம் எதனால் ஒரு கருப்பு வருதுன்னா, பாடி ஹீட்டு வரும். இன்னொன்று விட்டமின் குறைபாடுனால வராது. அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் இல்லைன்னாலும் உங்களுக்கு வாயை சுற்றி ரொம்ப கருப்பு இருக்கும். அதுலேயே நீங்கள் வறண்டு போயிருக்கும், உங்களுக்கு கருப்பாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஏதோ விட்டமின் குறைபாடு உங்களுக்கு இருக்கிறதாக. கருவளையம் வந்தால் தூக்கம் கெடுது. அதே போல் அதுலேயும் விட்டமின் ஏ ஏதாவது கலந்துக்கிட்டு நம்ம கேரட்டு ஜூஸ் இந்த மாதிரி உள்ள இன்டேக் எடுத்துகிட்டு நான் சொன்ன டிப்ஸுகள் நீங்கள் போட்டுக்கிட்டு பயன்படுத்தலாம். அதே போல் இந்த வாயை சுற்றி நம்ம லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்து நீங்கள் டெய்லி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 1 வீக்லேயே ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும். இது அடடா அந்த டிப்ஸ் சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும், வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் பார்த்துட்டு நாங்கள் கொடுக்குறோம். கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு மகாலட்சுமி. நன்றி.